அவன் வடிவமைத்து கொடுத்த சித்தாந்தம். அதன் தொடர்ச்சியில வந்து கொண்டு இவங்க ஒரு பகுதி ஹாரிஜியா சித்தாந்தம், பாதி ஹாரிஜியா, ஆயுதம் தூக்கக்கூடாத இடத்துல ஆயுதம் தூக்குவது ஹாரிஜியா கொள்கை. ஹாரிஜியாவுல பாதியையும் கைசானியாவுல பாதியும் மிக்ஸ் பண்ணி கொண்டு அது ஒரு புதிய கூட்டமாக என்ன செய்கிறார்கள், நான் உலகம் முழுவதும் இந்த மாதிரியான சிந்தனையை விதைத்து இஸ்லாத்து கெட்ட பெயரை ஏற்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம இது சம்பந்தமாக சரியான நிலை என்ன, இதை பத்தி மார்க்க என்ன சொல்லுகிறது, அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். முதல்ல பையத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பையத்து என்று சொன்னால் உறுதிமொழி கொடுத்தல். பையத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், உறுதிமொழி கொடுக்குதல். இந்த உறுதிமொழி கொடுக்குதல் என்பது மார்க்கத்தில் உண்டுமா? உண்டு, ஒரு அளவுக்கு உண்டு. என்ன உண்டு? உறுதிமொழி என்பது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் ஒரு வகை இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொள்றோம், அவர் தான் எங்க தலைவர் என்று சொல்லி அவர்கிட்ட போய் என்ன செய்யறது, உறுதிமொழி கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவுகிறார், தழுவுவதாக உறுதிமொழி கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. இப்படியான உறுதிமொழி கொடுத்தல் என்பது நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா பலவிதமான உறுதிமொழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்கள்ட்ட எடுத்து காட்டுவாங்க. அது நம்மளே கூட எடுத்து காட்டுவோம். அதுல என்ன இருக்குது, அல்லாஹ்வே திருமறையில சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 18வது ஹதீஸ்லயே இதை பார்க்கலாம் நீங்க. அதுல என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள். என்ன வாங்கினார்கள்? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது, வலா தஸ்ரிகு, திருடக்கூடாது, வலா தஸீனு, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, வலா தக்துலு அவ்லாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொல்லக்கூடாது. உசுரோட கொலை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, உங்கள் குழந்தைகளை நீங்களே கொலை செய்யக்கூடாது, வலா தஅத்தூன பி புக்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், நீங்கள் யார் மீதும் தப்பான முறையில் அவதூறாக எதையும் விட்டு கட்டி சொல்லக்கூடாது, உள்ளதை பேசணுமே தவிர யாருக்கு எதிராகவும் அவதூறு பேசக்கூடாது. அதே மாதிரி வலா தஸூ ஃபீ மஅரூஃபின், நல்ல விஷயங்களில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது, நன்மையான விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே உறுதிமொழி வாங்கினார்கள் என்று புகாரியில 18வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் உறுதிமொழி எடுத்தேன். எப்படி உறுதிமொழி எடுத்தேன்? பாயாத்து அலா இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதாகவும், ஈத்தாயி ஸக்கா, ஜகாத் கொடுப்பதாகவும், ஒன் நுஸ்ஹி குல்லி முஸ்லிமின், அனைத்து முஸ்லிம்களுக்கும் நன்மை நாடுவதாகவும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நாடுவேன் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் உறுதிமொழி எடுத்தேன். இது புகாரில் 57, 524, 1401, 2157 இந்த ஹதீசுகள் எல்லாம் இந்த மாதிரி அந்த சஹாபி உறுதிமொழி எடுத்தார் என்று காணப்படுகிறது. இப்படி ஒரு உறுதிமொழி எடுப்பது மார்க்கத்தில் உண்டு. அதே மாதிரி இது ஒன்று இருக்குது, இது வச்சுக்கிறேன் கவனத்தில். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கிராமவாசி வந்தார். என்ன சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்கள்ட்ட நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உறுதிமொழியை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிட்ட உறுதிமொழி வாங்கி கொண்டார்கள். இது புகாரியில் 1883வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி மனிதர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி கொடுக்கலாம் என்பதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஹதீஸ்களை எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன சஹாபாக்கள்லாம் நாங்க ஒழுங்கா நடப்போம், உங்க சொல்ல கேட்டு நடப்போம், அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம், இது செய்வோம், அது செய்வோம் உறுதிமொழி கொடுத்தாங்களா, அந்த மாதிரி எங்கள்கிட்ட நீங்க உறுதிமொழி தரணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் மக்கள்கிட்ட கொண்டு வைப்பாங்க. பையத்துன்னு இதுக்கு பேரு. இந்த மாதிரி செய்து கொடுத்து விட்டால் உசுரே போனாலும் அது மீறக்கூடாது. அந்த ஒரு பயத்துல தான் என்ன செய்யணும், அப்படியே போதையில அப்படி நின்றான் ஒருத்தன், உயிரே போனாலும் மீறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வாங்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலவிதமான பையத்து செய்தார்கள். பலவிதமான பையத்து மக்கள்கிட்ட வாங்குறாங்க. உறுதிமொழி, பையத்துனா உறுதிமொழி. இந்த உறுதிமொழிகள் அவங்க வாங்கினாங்களே, அவங்க மௌத்தா போன பிறகு இதே மாதிரியான உறுதிமொழியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினாங்களா? இல்ல. இதே மாதிரியான உறுதிமொழியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினாங்களா? மக்கள்கிட்ட வாங்கல. இதே மாதிரியான உறுதிமொழியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள்கிட்ட வாங்கினாங்களா? வாங்கல.
இதே மாதிரியான உறுதிமொழியை அலி ரலியல்லாஹு வாங்கினாங்களா? முஆவியா வாங்கினாங்களா? முஆவியா அவர் ஒரு சஹாபி தானே. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இதே மாதிரி உறுதிமொழி மக்கள்கிட்ட வாங்கினாங்களா? வாங்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான உறுதிமொழி எடுத்திருந்தால் கூட அவங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி தான் வாங்கினார்கள். என்ன உறுதிமொழி? நான் தான் ஜனாதிபதி, என்னை ஜனாதிபதி நீ ஏத்துக்க. இந்த உறுதிமொழி வாங்கினாங்க. நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபர், அதிபர் என்பதை ஏற்று என்னை கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதிமொழி கொடு. அதிபர் என்பதற்கு உறுதிமொழி வாங்கினாங்களே தவிர எந்த ஒரு சஹாபியும் கூப்பிட்டு அல்ல தாபியன்களை கூப்பிட்டு ஒழுங்கா தொழு வேண்டிய எனக்கு உறுதிமொழி கொடு, ஒழுங்கா நோன்பு வைக்க உறுதிமொழி கொடு, திருட மாட்டேன்னு உறுதிமொழி பயிர் செஞ்சு கொடு, விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு, யாரையும் கொல்ல மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு, அவதூறு சொல்ல மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு என்று யாராவது கேட்டாங்களா? ஒரு ஆள் கேட்கல. ஏன் கேட்கல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விதமான உறுதிமொழி மக்கள்கிட்ட வாங்குறாங்க. ஒன்னு மார்க்கம் தொடர்பான விஷயத்துக்கு வாங்குகிறார்கள், இன்னொன்னு நிர்வாகம் ஆட்சித் தலைவர் ஜனாதிபதி என்ற முறையில் உறுதிமொழி வாங்குகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் எப்படி நடக்கிறார்கள் கேட்டா மார்க்க விஷயமாக உறுதிமொழி யார்ட்டையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஜனாதிபதி என்ற ரசூலுல்லாஹ் ஒரு உறுதிமொழி கேட்டாங்கல்ல, அந்த உறுதிமொழியை அபூபக்கர் வாங்குறாங்க, உமர் வாங்குறாங்க, உஸ்மான் வாங்குறாங்க, அலி வாங்குறாங்க, அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. அப்ப நம்ம அந்த ரசூலுல்லாஹ்ட்ட செய்து கொடுத்த உறுதிமொழியை ரெண்டு வகையாக மார்க்கம் பிரித்திருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஏன் அப்படி விளங்கினாங்க என்று கேட்டால் ரொம்ப சாதாரண ஒரு மேட்டருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லைங்க. ஒரு ஒரு உறுதிமொழி ஒரு ஆள்கிட்ட ஏன்ட்ட நீங்க உறுதிமொழி வாங்கணும், வாங்குறாங்க. எதுக்கு வாங்கினேன்? என் உரிமையில் எது இருக்கிறதோ, என் அதிகாரத்தில் எது இருக்கிறதோ, என் நிர்வாகத்தில் எது இருக்கிறதோ அது விஷயத்தில் என்னிடத்தில் நீங்க உறுதிமொழி வாங்கலாம். இப்ப நியூ காலேஜில் ஒரு சீட்டு வேணும், என்கிட்ட வந்து எனக்கு ஒரு சீட்டு தாங்கன்னு கேட்கறீங்க, எடுத்து கேட்கிறேன், தரையலுமா? நான் உறுதிமொழி தரையலுமா? நியூ காலேஜில் சீட்டு தரக்கு நான் யாருங்கிறேன்? நியூ காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னா தர்றாள் யாரா இருக்கணும்? அந்த நியூ காலேஜ் நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் தருமா, நான் தருவானா? எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நான் தர முடியுமா? பாத்திமா ஜுவல்லர்ஸ்ல ஒரு வேலை வேணும், போய்க்க செத்துட்டேன், நான் செய்ய முடியுமா? பாத்திமா ஜுவல்லர்ஸ்ல ஆளு சேர்த்து நான் யாருங்கிறேன்? பாத்திமா ஜுவல்லர்ஸுக்கு ஆள் வேணும்னா யார் சேர்க்கணும்? பாத்திமா ஜுவல்லர்ஸ் நடத்தக்கூடிய ஓனர் சேர்க்கணுமா, நான் சேர்க்க முடியுமா? அப்ப ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறது? அந்த ஏத்தாப்புல வீடு எடுத்துக்க வித்துறாங்க, இந்த ஏத்தாப்புல பில்டிங் தர்றீங்களா? தரேன். அந்த பில்டிங் தர நான் யாரு? ஒரு உறுதிமொழி ஒருவன் எடுப்பதாக இருந்தால் எதுல உறுதிமொழி கொடுக்கலானா? என் கையில் எது இருக்கிறதோ அல்லது என் நிர்வாகத்தில் எது இருக்கிறதோ அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு இது பண்ணலாம். எனக்கு சம்பந்தம் இல்லாததுக்கு நான் உறுதிமொழி கொடுக்க முடியுமா? வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எனக்கு வக்ஃப் வாரிய தலைவர் போட்டுக்கிறேன் போங்க சொல்ல முடியுமா? நீங்க கேட்கறீங்க வக்ஃப் வாரிய தலைவரை நான் ஆக்கிருங்க, ஆக்கிட்டேன். நீங்க யாரா ஆக்குறேன்னு கேட்பீங்களா? ஓகேன்றீங்களா? அப்ப வக்ஃப் வாரிய தலைவர் ஆக்குற யாரு அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஆக்குவாங்களா? நான் ஆக்குவேனா? நீங்க ஆக்குவீங்களா? அப்ப நம்ம சாதாரணமா விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் ஒரு எல்கேஜி வரைக்கும் நடத்துற ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு மாணவனை அந்த முதல்வரோ நிர்வாகமா சேர்க்குமா? வெளியில உள்ள ஒருத்தன் சேர்ப்பானா? சேர்க்குமாறு கோரிக்கை வைக்கலாமே தவிர அவனை சேர்த்து விட்டுருவானா? உறுதிமொழி எடுப்பானா? எடுக்க முடியாது. அப்ப சாதாரணமா விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. தொழுகிறது யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். நோன்பு வைக்கிறது யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஜக்காத்து கொடுக்கிற யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு சொந்தம் நம்ம சொல்லல, அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். 39வது சூராவுல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த தூய்மையான தீன் இருக்கிற மார்க்கம் இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எனக்கு தான் இது சொந்தம்ங்கறான். அப்ப இந்த மார்க்க விஷயத்தில் வணக்க வழிபாடு விஷயத்தில் நீங்கள் உறுதிமொழி கொடுப்பதாக இருந்தால் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கொடுத்தாகணும். ஏன்னு கேட்டா தொழுவுறேன்னு என்கிட்ட நீங்க உறுதிமொழி தர இயலாதீங்க. நானும் தொலை கடமைப்பட்டவன், நீங்களும் தொலை கடமைப்பட்டால் நம்ம ரெண்டு பேருமே அடிமை. நோன்பு ஒழுங்கா நோன்பு வைக்குவேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட உறுதிமொழி தர இயலாதீங்க. நானும் அந்த கடமையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்களும் அந்த கடமையை செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால் அவர் யாருக்காவது அதிகாரம் கொடுத்தால் எடுக்கலாம். உதாரணமா என்ன செய்யறாங்க? அந்த பில்டிங் காரர் என்கிட்ட வர்றாரு, இதை வந்து நீங்க உங்களுக்கு நான் பவர் தந்துடுறேன், நீங்க பார்த்ததை வித்து பண்ணுங்கன்னு எனக்கு எழுதி தந்தாருன்னு நீங்க இப்ப நானே சைன் பண்ணலாம். இப்ப எனக்கு பவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நான் பவரை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொத்தை நான் விற்கலாம், அவர் பேர்ல நான் வாங்கலாம். பவர்னு இருந்தால் பவர்னு கொடுக்கணும்.
பவர் கொடுத்த ஆள் செஞ்சதுக்காக வேண்டி அவன் மட்டும் செஞ்சான் நான் மட்டும் செய்ய முடியுமா? எனக்கு இந்த பில்டிங் பவர் தந்துட்டாரு, இந்த பில்டிங் ஏத்தாப்புல ஒரு பில்டிங் சொந்தக்காரர் எனக்கு பவர் தந்துட்டாரு, இதை விற்கலாம்னு சொல்லி நீங்க என்கிட்ட விலை கேட்கறீங்க, நான் சரி வித்துக்கிறேன். இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவர் மட்டும் விற்பாரோ, நானும் விற்கிறோமா? நீ யார? அவர் பவர் வாங்கி வச்சிருக்காரு விற்கிறாரு, நீ யார் இந்த பில்டிங் விற்கிறதுக்கு? கேட்க மாட்டீங்களா? அப்ப நம்ம யார்கிட்ட விற்கலாம்? பவர்